வியூவர்ஸ், ஸ்விம்மிங் பூல் மாதிரி இயற்கையா உருவான 12 அருவிகளையும் குளங்களையும் பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த இடங்கள் எல்லாம் பார்க்கிறதுக்கு செம்ம அழகா இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அப்படியே நம்ம தமிழ் கலெக்டர் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம முதல்ல பார்க்க போறது அவசு ஃபால்ஸ். இந்த அவசு ஃபால்ஸ் அமெரிக்கால உள்ள கேன்யான்ங்கிற இடத்துல இருக்குது. இந்த அழகான மலைகளுக்கு நடுவுல இயற்கையா உருவாகி இருக்கிற இந்த வாட்டர் ஃபால்ஸ் இந்த ஸ்விம்மிங் பூல் மாதிரி நிறைய குளங்களை உருவாக்குது. இங்க உள்ள தண்ணீரும் செம்ம கிளியரா இருக்கும். இதனால ஸ்விம்மிங் பூல்ல குளிக்கிற மாதிரி இங்க எந்த இடத்துல வேணும்னாலும் குளிக்க முடியும். முக்கியமா இந்த அருவி கொட்டுற இடத்தை பார்க்க ரொம்பவே அழகா இருக்கும். இங்க உள்ள மலைகளும் ரொம்பவே வித்தியாசமா இருக்கும். இதனாலேயே இந்த இடத்துக்கு ஏகப்பட்ட சுற்றுலா பயணிகள் வந்து அவங்களுக்கு பிடிச்ச இடங்கள்ல குளிக்கிறாங்க. அடுத்தது ஜியோலா லகூன். கிரீஸ் நாட்டுல தான் இந்த அழகான பீச் இருக்குது. இந்த பீச்சை ஒட்டி இருக்கிற இந்த பாறையில இயற்கையா ஸ்விம்மிங் பூல் மாதிரி இருக்கிற இந்த அமைப்பு உருவாகி இருக்கு. அலைகள் வேகமா அடிக்கும் போது இதுக்குள்ள தண்ணீர் ஃபில் ஆகுறதுனால எப்பவுமே இங்க உள்ள தண்ணீரும் கிளீனா இருக்கும். இதனால நிறைய சுற்றுலா பயணிகள் வந்து இந்த இடத்துல குளிக்கிறாங்க. இவர் இதுக்குள்ள குதிக்கும் போது இங்க உள்ள தண்ணீர் எவ்வளவு கிளீனா இருக்குது பாருங்க. இதனாலதான் இங்க நிறைய சுற்றுலா பயணிகள் குளிக்கிறாங்க. இத லாங் ஷாட்ல பார்க்க சின்னதா தெரிஞ்சாலும் ஒரே நேரத்துல 50 பேர் கூட குளிக்கிற அளவுக்கு ஒரு பெரிய இடம். அடுத்தது சிவா ஓயசிஸ். எகிப்துல உள்ள பாலைவனத்துக்கு நடுவுல தான் இந்த சிவா ஓயசிஸ் குளம் இருக்குது. இது ஒரு உப்பு தண்ணி குளம்ங்கிறதுனால இதுக்குள்ள குதிச்சா நம்ம மூழ்க கூட மாட்டோம். இந்த மாதிரி தண்ணிக்கு மேல மிதக்க தான் செய்வோம். இந்த தண்ணில அளவுக்கு அதிகமா உப்பு இருக்கிறதுனால தான் இதுல குளிக்கிறவங்க தண்ணிக்குள்ள மூழ்காம இப்படி மிதக்குறாங்க. இதனாலேயே இங்க அதிக நேரம் குளிக்கவும் முடியாது. இந்த தண்ணில ஒரு அரை மணி நேரம் குளிச்சாலே இப்படி உடம்பு முழுக்க உப்பாயிடும். ஆனா இயற்கையே ஒரு ஸ்விம்மிங் பூல் கட்டின மாதிரி இந்த இடத்தையும் இங்க உள்ள தண்ணீரையும் பார்க்க செம்ம அழகா இருக்கும். அடுத்தது எல்கே கில் சினோட். மெக்சிகோல தான் இயற்கையா உருவான இந்த அழகான நீரோடை இருக்குது. மனிதர்கள் பிளான் பண்ணி கட்டினா கூட மலை குகைகளுக்கு நடுவுல இப்படி ஒரு அழகான இடத்தை கட்ட முடியாது. மாயன்கள் காலத்துல இருந்தே இந்த குகைக்குள்ள மனிதர்கள் வாழ்ந்திருக்காங்க. இங்க வர தண்ணீர்ல குளிச்சிருக்காங்க. இயற்கையா உருவான மலை குகைகளுக்கு நடுவுல 200 மீட்டர் அகலமுள்ள இந்த பள்ளத்தாக்கு உருவாகி இருக்கு. இங்க உள்ள ஆறுகள்ல இருந்து வர தண்ணி இதுக்குள்ள கொட்டிக்கிட்டே இருக்கிறதுனால இங்க உள்ள தண்ணீர் எப்பவும் கிளீனாவே இருக்குது. இந்த இடத்தை பார்க்க கிணறு மாதிரி வட்டமா இருக்கிறதுனால எல்லா பக்கத்துல இருந்தும் இதுக்குள்ள குதிச்சு குளிக்க முடியும். இதனாலேயே இங்க வர நிறைய சுற்றுலா பயணிகள் மேல இருந்து தண்ணிக்குள்ள குதிச்சு என்ஜாய் பண்றாங்க. இந்த தண்ணீர்ல நிறைய மீன்களும் கூட இருக்குது. இதனால இங்க குளிக்க வர நிறைய பேர் இங்க உள்ள மீன்களையும் பிடிச்சு சாப்பிடுறாங்க. அடுத்தது ஹிடன் லேக். அமெரிக்கால உள்ள ஓயசிஸ் பாலைவன பகுதிக்கு நடுவுல தான் இந்த அழகான லேக் இருக்குது. இந்த இடத்தை பார்க்க எவ்வளவு அழகா இருக்குது பாருங்க. இயற்கையா உருவான இந்த இடத்தை வீடியோல பாக்குறதுக்கு கிராபிக்ஸ்ல உருவாக்குன மாதிரி செம்ம அழகா இருக்கும். இந்த அழகான மலைகளுக்கு நடுவுல இயற்கையாவே இந்த நீர் ஊற்று உருவாகுது. இந்த இடத்துக்குள்ள இருந்து எப்படி தண்ணி வந்துகிட்டே இருக்குது பாருங்க. இந்த தண்ணீர் தான் இப்படி மலைகளுக்கு நடுவுல ஸ்விம்மிங் பூல் மாதிரி தேங்கி நிக்குது. ட்ரெக்கிங் போய் என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கிற நிறைய பேர் இந்த இடத்துக்கு வந்து அவங்களுக்கு பிடிச்ச இடத்துல டென்ட் போட்டு தங்கி என்ஜாய் பண்றாங்க. அடுத்தது குவான்சி ஃபால்ஸ். லாஸ்ங்கற ஒரு சின்ன நாட்டுல தான் இந்த அழகான ஃபால்ஸ் இருக்குது. இந்த இடத்தை பார்க்கவே செயற்கையா உருவாக்குன இடம் மாதிரி செம்ம அழகா இருக்கும். ஆனா இது எல்லாமே இயற்கையா உருவான பாறைகள். பிளான் பண்ணி கட்டினா கூட இந்த அளவுக்கு ஒரு அழகான இடத்தை கட்ட முடியாது. இந்த ஃபால்ஸ்ல குளிக்கிறதுக்காகவே இந்த நாட்டுக்கு ஏகப்பட்ட சுற்றுலா பயணிகள் வராங்களாம். அந்த அளவுக்கு இந்த அருவியும் இந்த காட்டு பகுதியும் பார்க்கிறதுக்கு ரொம்பவே அழகா இருக்குது. அடுத்தது லாகூல்ஸ் அமாங் டியூட்ஸ். பிரேசில்ல இருக்கிற இயற்கை அதிசயம் தான் இந்த இடம். இந்த இடத்தை பார்க்கவே வித்தியாசமாவும் ரொம்பவும் அழகாவும் இருக்கும். மழை நீர் தான் இந்த மணல்களுக்கு நடுவுல இப்படி அழகா தேங்கி நிக்குது. இந்த இடத்தை லாங் ஷாட்ல பார்த்தா ஏதோ வேற்று கிரகத்துக்கு வந்த மாதிரி ரொம்பவே அழகா இருக்கும். இங்க உள்ள தண்ணீரும் கண்ணாடி மாதிரி ரொம்பவும் கிளியரா இருக்கும். இதனாலேயே இங்கேயும் ஏகப்பட்ட சுற்றுலா பயணிகள் வந்து குளிக்கிறாங்க. அடுத்தது டெவில்ஸ் பூல். ஜாம்பியாவில தான் இந்த அழகான ஆபத்தான டெவில்ஸ் பூல் இருக்குது. வேகமா ஓடிட்டு இருக்கிற இந்த நீர்வீழ்ச்சியோட கார்னர்ல தான் இந்த டெவில்ஸ் பூல் இயற்கையா உருவாகி இருக்கு. 1855ல டேவிட் லிவிங்ஸ்டன்ங்கிற இவரு தான் இந்த இடத்தை முதல்ல கண்டுபிடிச்சாரு. அதாவது வேகமா போயிட்டு இருக்கிற இந்த நீர்வீழ்ச்சியோட எட்ஜ்ல இயற்கையாவே ஸ்விம்மிங் பூல் மாதிரி ஒரு அமைப்பு இருக்குது. இதனால நிறைய பேர் இந்த கார்னர்ல குதிச்சு கூட விளையாடுறாங்க. ஏன்னா தண்ணீர் இழுத்துட்டு போனா கூட இதோட கார்னர்ல நம்ம நின்றுவோம். இதனாலதான் நிறைய பேர் பயப்படாம இந்த நீர்வீழ்ச்சியோட எட்ஜ்ல வந்து குளிச்சிட்டு இருக்காங்க. இங்க இருந்து கீழே விழுந்தா உயிர் பிழைக்கிறது ரொம்பவே கஷ்டம். ஆனா இங்க உள்ள பாறைகளே கரெக்டா ஸ்விம்மிங் பூல் மாதிரி அமைஞ்சிருக்கிறதுனால தான் எல்லாரும் இப்படி தைரியமா கார்னர்ல நின்று குளிச்சிட்டு இருக்காங்க. அடுத்தது பசண்டோ ஓயாசிஸ். இத்தாலியில உள்ள அழகான காட்டு பகுதிக்கு நடுவுல தான் இந்த ரிவர் இருக்குது. இந்த நகரமே ரொம்பவும் பழமையான ஒரு நகரம். இப்ப வரைக்கும் கூட இந்த மாடர்ன் கட்டிடங்கள் எதுவுமே கிடையாது. எல்லாமே பழங்கால கட்டிடங்கள் தான். இந்த கட்டிடங்களுக்கு நடுவுல இந்த ஆறு ஓடிக்கிட்டே இருக்கும். இங்க உள்ள காட்டு பகுதிக்குள்ள போனா இந்த அழகான மலைகளை பார்க்க முடியும். இந்த மலைகளுக்கு நடுவுல ஓடுற தண்ணீர் அங்கங்க ஸ்விம்மிங் பூல் மாதிரி தேங்கி நிக்குது. இயற்கையா உருவான இந்த மலைகளுக்கு நடுவுல இந்த தண்ணீரை பார்க்கவே செம்ம அழகா இருக்கும். இதனாலேயே இத்தாலிக்கு வர நிறைய சுற்றுலா பயணிகள் இங்க வந்து குளிச்சு என்ஜாய் பண்றாங்க. அடுத்தது செபிகோ ஒயாசிஸ். நார்த் ஆப்பிரிக்கால
நாட்டுல உள்ள டுனிசியால தான் இந்த அழகான சின்ன நீரோடை இருக்குது. இந்த இடமே ஒரு இயற்கை அழகுதான். மிகப்பெரிய பாலைவன பகுதிக்கு நடுவுல இந்த ஊர் உருவாகி இருக்கு. ஆரம்ப காலத்துல இங்க நிறைய மக்கள் வாழ்ந்திருக்காங்க. ஆனா காலநிலை மாற்றங்களால இங்க வாழ்ந்த மக்கள் இந்த இடத்தை அப்படியே விட்டுட்டு போயிட்டாங்க. இந்த பாலைவன பகுதியில வர ஒரே நீர்வீழ்ச்சி இதுதான். இங்க வர தண்ணி ஸ்விம்மிங் பூல் மாதிரி அங்கங்க தேங்கி நிக்குது. எவ்வளவு வெயில் அடிச்சாலும் இங்க மட்டும் தொடர்ந்து தண்ணி வந்துகிட்டே இருக்குமா. இயற்கையா வர இந்த தண்ணில வெளிநாட்டுல இருந்து வர சுற்றுலா பயணிகள் குளிச்சு என்ஜாய் பண்றாங்க. இந்த ஸ்விம்மிங் பூல்ல இருக்கிற தண்ணி கூட இயற்கையா வர தண்ணீர் தான். இயற்கையா உருவாகி ஓடுற நீர் பாதையிலேயே இந்த ஸ்விம்மிங் பூல கட்டி வச்சிருக்காங்க. அடுத்தது ஹோச்சச்சினா ஒயாசிஸ். பெருநாட்டுல உள்ள பாலைவன பகுதிக்கு நடுவுல தான் ஹோச்சச்சினாங்கிற இந்த அழகான ஊர் இருக்குது. இந்த ஊர்ல மொத்தமாவே 100 குடும்பங்கள் தான் வாழ்றாங்க. இந்த குடும்பத்தை தவிர மத்த எல்லாருமே டூரிஸ்டா மட்டும் தான் வந்து போக முடியும். இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய பாலைவன பகுதிக்கு நடுவுல ஒரு பெரிய ஸ்விம்மிங் பூல கட்டி வச்ச மாதிரி இந்த குளம் இருக்குது. பாலைவன பகுதிக்கு நடுவுல இந்த ஊரை பார்க்கவே செம்ம அழகா இருக்குது. இந்த மிகப்பெரிய பாலைவனமும் பார்க்கிறதுக்கு ரொம்பவே அழகா இருக்கும். பெரு நாட்டிலேயே இங்கதான் அதிகமான சுற்றுலா பயணிகள் வராங்க. ஆரம்பத்துல இங்க உள்ள தண்ணி ரொம்பவே சுத்தமா இருந்திருக்கு. ஆனா அதிகமா சுற்றுலா பயணிகள் வர ஆரம்பிச்சதுனாலயே அவங்க போட்ட குப்பைகளால இங்க உள்ள தண்ணீரும் கெட்டு போயிடுச்சாம். நம்ம கடைசியா பார்க்க போறது வாடி பானி காலிட். ரோமன் நாட்டுல உள்ள பாலைவன பகுதிக்கு நடுவுல தான் இயற்கையா உருவான இந்த நீர்வீழ்ச்சி இருக்குது. இங்க உள்ள பாறைகள் எல்லாம் பார்க்க செயற்கையா உருவான பாறைகள் மாதிரியே இருக்கும். ஆனா இது எல்லாமே இயற்கையா உருவானது. இங்க உள்ள தண்ணீரும் ரொம்பவே கிளியரா இருக்குது. இதனாலேயே இங்க வர சுற்றுலா பயணிகளும் இந்த தண்ணில குளிச்சு என்ஜாய் பண்றாங்க. இந்த தண்ணீர் அங்கங்க பெரிய பெரிய நீச்சல் குளம் மாதிரி தேங்கி நிக்குது. இங்கேயும் எவ்வளவு வெயில் அடிச்சாலும் 365 நாளும் தண்ணி வந்துகிட்டே இருக்குமா. ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.